நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் எப்பயுமே நிறையா செடிகள் வச்சுருப்போம். அதில் மிளகாய், தக்காளி நிறைய க்ரோ பேக்லேயும் தொட்டிகள்லேயும் வைப்போம். ஏன்னா இந்த மிளகாய், தக்காளியோடைய பயன் நமக்கு நிறையா இருக்கும். அதனால் அது மட்டும் நிறையா வச்சுருப்போம். சில சமயத்தில் நமக்கு அதிக காரம் இருக்கிற மிளகாய், நிறைய காய்ப்பும் மிளகாயும் இருக்கும் பொழுது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா பறித்து வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு மிளகாய் அதிகம் காய்ப்பு கொடுத்தது தான் எனக்கு இந்த சந்தன காந்தாரி மிளகாய். இது நல்ல காரம் இருக்கும். ஒரு மிளகாய் போட்டாலே 2 பேருக்கு சட்னி செஞ்சிடலாம். அப்போ ஒரு தடையும் 4, 5 நாளைக்கு ஒரு முறை அவ்வளோ மிளகாய் அறுவடை எடுப்போம். அதனால் இதை நான் ஊறுகாய் பண்ணேன். காரம் அதிகமாக இருக்குது, இதை ஊறுகாய் பண்ணி எப்படி சேர்க்கறதுன்னுட்டு யோசிக்கும்போது தான் மாடி தோட்டத்தில் நமக்கு இன்னொரு செடி லெமன் ஆரஞ்சு கொத்து கொத்தா காய்கள் எப்பயுமே இருக்கும். இந்த லெமன் ஆரஞ்சு நல்ல புளிப்பு சுவை இருக்கும். இது நம்ம லெமன் மாதிரியே பயன்படுத்திக்கலாம். அப்போ நான் 2யும் மிளகாய் வெரைட்டியையும் இந்த லெமன் ஆரஞ்சையும் சேர்த்து உப்பில் அரிஞ்சு போட்டு ஊறுகாய் பண்ணிட்டேன். அதை நம்ம அப்படியே உப்பு போட்டு வச்சுக்கலாம். அது லெமன் ஆரஞ்சு இல்லாட்டி நெல்லிக்காய் கூட போட்டுக்கலாம். இது உப்பு போட்டு வச்ச ஊறுகாய். அதே மாதிரி இதையே தாளிச்சும் வச்சுருக்கேன். இது வருஷ கணக்கில் வச்சுக்கலாம், வேஸ்ட் ஆகாது. நம்ம ஆர்கானிக் முறையில் பயிரிட்ட இந்த மிளகாயை வீணாக்காமல் ஊறுகாய் முறையிலும் பயன்படுத்திக்கலாம். இந்த லெமன் ஆரஞ்சு காந்தாரி மிளகாய், அந்த மிளகாயில் இருக்கிற காரத்தை கம்மி பண்ணி இந்த புளிப்பு சுவையோட ஒரு நல்ல சுவையும் நல்ல ஒரு மணமும் இருக்க ஊறுகாயாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டனிங். இயற்கையும் இறைவனே. நன்றி, வணக்கம்.